ஹாய் ஹலோ நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகே, அழகி உயிரோட உயிரான பிரியாது, இனிமே போகும் தூரம் இதமா நீயும் நானும் பரந்த யவானமா நீ கிடைச்ச மறுநொடி. ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றனால ஒரு vlog போடலாம், சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாருமே கிளம்பிட்டோம். அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் யாருமே இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் சர்ச்சுக்கு போனதில்லை. சரி, அங்கே போய் விசிட் பண்ணிவிட்டு வீடியோ ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி நடந்து போயிட்டுருந்தோம். இன்ன வரைக்கும் எந்த சர்ச்சுக்கு போகிறோம், எந்த ரூட்டில் போகணும் எதுவுமே தெரியாது. இருக்கவே இருக்குது நம்ம கூகுள் மேப்பு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த கூகுள் மேப்பை வச்சு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அபி எப்போதும் சேட்டைகளை குறைக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு கார்லேயும் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஒரு வீட்டுக்கு மேலே இந்த மாதிரி அழகாக பூலாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தாண்டி தான் அந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ரூட்லேயே நாங்களும் கிளம்பி போயிட்டு இருந்தோம். இன்னொரு ரூட் இருந்துச்சு, அது ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ரயில்வே ட்ராக்கு தாண்டி அங்கே போயிட்டு இருந்தோம். நம்மளோட போர்டு எடுக்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு லால்குடி போர்டுக்கு நேராக நின்று ஒரு போஸ் கொடுத்து எல்லாருமே ஒரு வீடியோ எடுத்தோம். ஃபோட்டோ வீடியோலாம் கேப்சர் பண்ணிட்டோம். ஒரு டான்ஸுக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அங்கே ஒரு பார்ட்டி அன்எக்ஸ்பெக்டடாக வந்தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இதயம் துடிக்கல பேரன்னும் ஒன்னோட நம்ம வாழலாம் ஒன்னாக. பாட்டு இங்கே வருங்க, vlog போடுறேன். நிலவாய் நீ இருந்தால் உனக்கு பதிலாய் பூவுக்கு பதிலாய் உதிர்ந்திடுவேன். சொல்லும் பூங்காற்றே, சூப்பர் பாட்டி. சொல்லும் பூங்காற்றே, காதல் வெண்ணிலா கையில் சேரும். சொல்லும் அப்புறம் இளம் பெண்கள் இருக்கும்பொழுது நம்ம பிள்ளைங்க மாதிரி ஜாலியா இருந்துட்டு நீங்களே இளம் பெண் மாதிரி இருக்கீங்க. போங்க ஆடி பாடி நம்ம ஒன்னா சேர்ந்தோம். அது மாதிரி பிள்ளைகள்கிட்ட ஒன்னா இருந்துட்டு போறது. பாட்டி எனக்கு தாங்க ரோஸ். இந்தப்ப எனக்கு தான். பாய் பாய். கண்ணாடி பார்க்கையிலே கண்மூடி தூங்கையிலே இந்த முன்னாடி ஓமுகந்தா மண்வாச இந்த பூவாச ஒன்று. யூடியூப் செலிபிரிட்டி நீங்க போயிட்டு வாங்க. சூப்பர் பாட்டி. இங்க வந்திருக்காங்க. தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக மனசெல்லாம் பந்தலிட்டு. ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஆச்சரியமாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பாட்டு யாருன்னே எங்களுக்கு தெரியாது. இருந்தாலுமே நாங்கள் அங்கே சும்மா ஒரு ஃபோட்டோ வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களா வாலண்டராக வந்து பாடினாங்க எங்களுக்காக. ஒவ்வொருத்தருக்காகவும் சாங் டெடிகேட் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு, செம ஃபன்னாக இருந்துச்சு. அந்த வாய்ஸ்லேயே நீங்கள் கேட்டிருப்பீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோன்னு. ஒவ்வொருத்தருக்காகவும் தனித்தனியாக பாட்டு டெடிகேட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் எனக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணாங்க. அதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரத்தினமேரி பாட்டியை பிடிச்சவங்க எல்லாருமே ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க. நாங்களும் பாட்டிக்கு பாய் சொல்லிவிட்டு நேராக சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச்சில் செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, அழகாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. ஆனால் இன்னும் நைட் வந்திருந்தோம்னா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரீலாம் வந்து அழகாக லைட்லாம் வச்சு நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே பக்கத்தில் இருக்க குடிலெலாம் சூப்பராக சாமி சிலையெல்லாம் அழகழகாக ஒன்றும் பார்த்து செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி மக்கள்லாம் வந்து உட்காரத்துக்காக கரெக்டாக சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போய் விசிட் பண்ணதில்லை. சரி ஃபஸ்ட் டைம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நினச்சதை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் இயேசு பிறந்த இடம்.
இதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கீழே வந்து அழகாக லேடிஸ் கெட்டப்லாம் போட்டு இயேசுக்கு வந்து கெவுன் மாதிரி போட்டு படுக்க வச்சுருந்தாங்க. பக்கத்தில் காளை மாடு இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் பிக்சர்ஸு, அதுக்கப்புறம் இயேசு வந்து மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல, இன்றைக்கி தான் நேரில் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு எல்லாருமே ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், இந்த வீடியோ வந்து நல்ல வியூஸுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வேண்டிட்டு நாங்களும் சர்ச்சை விட்டு வெளியில் வந்து சுற்றி பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சுற்றி இருக்க சீனரி. அங்கே ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் நேராக வெளியில் வந்துட்டு இருந்தோம். சர்ச்சுக்கு போகும்போது நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்டு கிடைக்கும். அதுக்காகவே ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம். ஜீசஸ் பற்றின ஸ்டோரி சின்ன பிள்ளையிலேருந்து நிறைய கேட்டிருப்போம். ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜீசஸ் வந்து உண்மையிலே பிறந்து வாழ்ந்தார் அப்படின்றது உண்மை. பைபிள் படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜீசஸோட ஸ்டோரி கேட்கும்போது. நாங்களும் சர்ச்சுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம். என்னதான் சிங்கிளாக போனாலும் கேங்காக போனால் ஜாலியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் பார்க்கலாம். டாடா. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க.